அண்மையில் 16வது நிதி குழுவுடன் தமிழக முதலமைச்சர் ஒரு ஆலோசனை நடத்தினார். குறிப்பாக அந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழகத்திற்கு வரவேண்டிய நிதி பகிர்வு உள்ளிட்ட மிக முக்கியமான அம்சங்கள் குறித்து முதலமைச்சர் அந்த கூட்டத்தில் விரிவாக எடுத்துரைத்தார். இந்த நிலையில இந்த விவகாரம் குறித்து நம்மிடம் பேசுவதற்காக மாநில திட்டக்குழுவின் துணைத் தலைவர் திரு ஜெயரஞ்சன் அவர்கள் நம்மிடம் இருக்கிறார். அவற்றை பேசுவோம். சார், பொதுவாக இந்தியாவில் இந்த நிதிக்குழுவுடைய ரோல் எந்த அளவுக்கு இருக்கு, அவங்க அடிக்கக்கூடிய அந்த பரிந்துரைகள் மாநிலங்களுக்கு எந்த வகையிலெல்லாம் அந்த நிதி பகிர்வுல ஒரு ரோல் பிளே பண்ணுது? அது முதல்ல இது ஆலோசனை கூட்டம் கிடையாது. என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த நிதிக்குழு என்ன செய்வாங்கன்னா எல்லா மாநிலங்களுக்கும் போவாங்க. போய் அவர்கள் உங்களுடைய கோரிக்கைகள் என்ன, அப்புறம் எப்படி நிதியை பகிர்ந்தளிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்பாங்க. அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மாநிலத்தின் சார்பிலும் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன, அவருடைய அனுபவம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் அங்கே கூட்டத்தில் தெரிவிச்சுட்டு, அதுக்கப்புறம் அது தெரிவிக்கிறது அப்படின்னு சொன்னால் ஒரு மனு கொடுக்குற மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப டீட்டெயிலாக என்ன செய்வாங்கன்னா, கிட்டத்தட்ட 10 மணிக்கு ஆரம்பித்து 1 மணி வரைக்கும் என்னன்னா, அந்த எங்களுடைய நிலைப்பாடு என்ன, எங்களுக்கு என்னென்னலாம் நடந்திருக்கு, எங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்லி, இது வரைக்கும் நிதிக்குழுவுடைய செயல்பாடுகள் இது எப்படி இருந்ததுனாக்கா எங்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத காரண காரியங்களோட அதை விளக்கி, அதுக்கு என்ன செய்வாங்க கேட்டிங்கனாக்கா, அவங்களுக்கு விளக்கி சொல்கிறது மட்டுமல்ல, விளக்கி சொன்னதோடு அவர்கள் அந்த ஒரு 200 பக்கம் 250 பக்கம் இருக்கும். அவர்களுக்கு என்ன செய்வாங்கனாக்கா, ஒரு அறிக்கை ஒன்று கொடுப்பாங்க. என்ன மெமராண்டம்னு சொல்லுவாங்க. அந்த மெமராண்டம் அரசு சார்பாக கொடுப்பாங்க. அதான் முதல் நிகழ்ச்சி. அதற்கு பிறகு இங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு கேட்பாங்க. அதே மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் இருக்காங்களா, அவங்கள கூப்பிட்டு கேட்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம செய்திருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போய் பார்வையிடுவாங்க. அப்புறம் நேற்று அது மாதிரி போய் நம்மளுடைய இல்லை நீர் இது இருக்குல்ல, நம்ம கடல் நீர் நெமிலி ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அதெல்லாம் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதெல்லாம் பெரிய அளவு நம்ம என்ன சொன்னோம்னு கேட்டிங்கன்னா, நகர்ப்புறமாதல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது. அது மாதிரி அவர்கள் போவாங்க. இப்போ அந்த நிதிக்குழுனுடைய பங்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிதிக்குழுக்கு பங்குன்னு இல்லை, நிதிக்குழு தான் அதை செய்யணும். நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மாநிலங்கள்னு இருக்கும், ஒன்றியம்னு ஒன்று இருக்கும், மாநிலங்களுக்கெல்லாம் என்ன இணைக்கிற மாதிரி. அப்போது இதை பண்ணிவிட்டு அப்போது என்ன கேள்வி வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, யார் என்ன வேலை செய்ய போகிறா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது அவங்க என்ன செஞ்சாங்க, அரசியல் சட்டத்தை இயற்றும் போதே என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒன்றிய அரசுக்கு என்னென்ன பணிகள் இருக்கின்றன அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு, மாநிலங்களுக்கு என்னென்ன பணிகள் இருக்கின்றன அப்படிங்கிறது இன்னொரு லிஸ்ட்டு, 2 பேர் சேர்ந்து செய்ய வேண்டிய பணிகள் என்ன அப்படிங்கிறது இன்னொரு லிஸ்ட்டு. 3 லிஸ்ட் இருக்குது அதில். அது அந்த 3வது லிஸ்ட் தான் கண்கரண்ட் லிஸ்ட்னு பேர். அதுக்கு தமிழில் ஒத்திசைவுன்னு சொல்கிறோம். அது 2 பேர் சேர்ந்து அது செய்யணும் அப்படிங்கிறது. இப்போ இந்த 3க்கும் சொன்னதுக்கு பிறகு என்னன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும், நிதி ஆதாரங்கள் வேணும். அப்போது அரசுக்கு நிதி ஆதாரங்கிறது எங்கேருந்து வரும், வரி வருவாயிலேருந்து தான் வரணும். அப்போது வரிகள் யார் விதிக்கிறது, அதை எப்படி வசூல் பண்ணுறது அப்படிங்கிறதையும் அதே மாதிரி லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருக்கு. நீ இந்தந்த வரையிலாம் நீ வசூல் பண்ணணும், நீ இந்தந்த வரையிலாம் வசூல் பண்ணணும். அப்படி இதெல்லாம் பண்ணதுக்கு பிறகு பார்த்தா என்ன வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றியத்திற்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்புகள் ரைட்டா ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள உரிமைகள், வரி உரிமைகள், அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மாநிலங்கள் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட கடமைகள் என்ன, அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி ஆதாரங்கள் என்ன அப்படின்னு ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்ன வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றியத்திற்கு வழங்கப்பட்ட பொறுப்புகள் இருக்குல்ல, அதை விட அவர்களுக்கு நிதி ஆதாரங்களுடைய ஸ்கோப் இருக்குல்ல ரொம்ப பெருசு. மாநிலங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அவர்களுக்கு ஏன்னா அது மக்களோட பக்கத்தில் இருக்கிறதுனால மக்களுக்கு எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் அவர்கள்ட்ட ஒப்படைக்கப்பட்டிருந்தது அந்த பணிகள்லாம். அப்படி இருக்கும்போது அந்த பணியினுடைய அளவுக்கும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரம் இருக்குல்ல, நிதி அதிகாரம், அதுவும் குறைவாக இருந்தது. ஏன் அப்படி நிதி ஆதாரங்கள் அது மாதிரி கலெக்ட் பண்ணுறதுல அது மாதிரி வித்தியாசம் வந்தது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா, பொறுப்புகள் உனக்கு என்ன இருக்குங்கிறதுனால நீ இதெல்லாம் பண்ணிக்கன்னு சொல்ல முடியாது. அதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரியை வசூல் பண்ணும்போது வரியை விதிப்பதற்குன்னு சில விதிகள்லாம் இருக்குது. அதெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ரொம்ப மிக முக்கியமான ஒரு 4 பிரின்சிபல் இருக்குது. அந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ணி தான் என்ன செய்வாங்கன்னா அந்த அதிகாரத்தை பகிர்ந்தளிப்பாங்க. அப்போது அதில் முக்கியமான ஒரு பிரின்சிபல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை திறம்பட செய்தல். திறம்பட செய்தல்னா உனக்கு திறமை இருக்குங்கிறது இல்லை, ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் ஒருத்தருக்கு ரைட்டா. அந்த மாதிரி இருக்கும்போது என்ன செய்யணும்னா அந்த பொறுப்பை அவங்கள்ட்ட கொடுப்பாங்க. இப்போது என்ன மாதிரி வரி இந்த இந்தியா முழுவதற்கும் சேர்த்து வசூலித்தால் அது திறமையாக அது செய்யலாம் அப்படிங்கிறதுனால அந்த வரியெல்லாம் அவங்களை கலெக்ட் பண்ணி சொல்லியிருக்கு.
எதெல்லாம் இவங்க வசூல் பண்ணாங்கன்னா திறமையாக செய்யலாங்கிறது இது உங்கள்கிட்ட கொடுத்துருக்கு. அது மாதிரி பண்ணும்போது இந்த பொறுப்பை விட வரக்கூடிய வருவாய் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ என்ன செய்யறது, இவனுக்கு வந்து அந்த மாதிரி வழி இல்லை அப்படின்னா, சரி நீ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ எல்லா வரி வசூல்களை நீ வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அது நீ வந்து நான் வர்ற வரியில் வந்து உனக்கு செலவுக்கு போக மீதி பணத்தை வரியை பங்கு வச்சு கொடுத்துரு. யாருக்கு? மாநிலங்களுக்கு. சரி, இது யார் பஞ்சாயத்து பண்ணுறது? இதுக்கு ஒரு குழு வேணும். அதுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, கான்ஸ்டியூஷனில் என்ன பண்ணிட்டாங்க கேட்டிங்கன்னா, இதற்கு ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு எப்படின்னா நிரந்தரமான அமைப்பு கிடையாது. ரைட்டா? அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 வருடங்களுக்கு ஒரு முறை அந்த குழு அமைக்கப்படும். அந்த குழு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஊர் எல்லா மாநிலங்களுக்கும் போயிட்டு ஒன்றியத்தையும் இதே மாதிரி கேட்பாங்க. எல்லாத்தையும் கேட்டு இந்த கருத்து கேட்பு எல்லாம் கேட்டுட்டு, அவர்கள் எல்லாம் என்ன கேட்டிங்கன்னா சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. அதில் அவங்க எல்லாம் ஒன்றா உட்காந்து இந்த கோரிக்கைகளினுடைய அடிப்படையில், இந்த இது வரைக்கும் நடந்திருக்கிறனுடைய அடிப்படையில் அவர்கள் வந்து இதெல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அப்புறம் ஒரு கணக்கு போடுவாங்க. என்ன கணக்கு போடுவாங்கன்னா, இந்த அடுத்த 5 ஆண்டுகளில் உங்களுக்கு எவ்வளோ நிதி அவங்களுக்கு வந்து சேரும் அமைப்பு அப்படின்னா எதெல்லாம் பத்தாது அப்படிங்கிறத கணக்கு பண்ணி, அப்போது அவர்களுக்கு வேணுங்கிறத கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய. இதில் மிக முக்கியமாக அவர்கள் கடந்த 45 ஆண்டுகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, முன்னாடியெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா மக்கள் தொகை அடிப்படையில் கொடுத்துருவாங்க. பெரிய மாநிலம்னா கொடுத்துருன்ட்டு. ஆனால் அதுக்கு பிறகு அவங்க பார்த்தது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாம் ஒரே லெவலில் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டா? எல்லா மாநிலமும் பஞ்சபிரதேசியாக இருக்கும்போது சரிடா நிறைய பேர் இருக்க பண்ணி வச்சுக்க, நீ குறைச்சலாக இருக்க பண்ணி வச்சுக்கன்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சுட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 80-90 விழுக்காடு எப்படி படுத்திடுவாங்கன்னா அது மாதிரி கொடுத்துருவாங்க. மீதி 10 தான் என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி மாற்றி கொடுப்பாங்க. 9வது நிதிக்குழுலேருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ அவங்க பார்த்தது சில மாநிலங்கள் வந்து என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னாக்கா, அது வரைக்கும் இருந்தது மாதிரி இல்லாமல் வேகமாக வளர தொடங்கும். அப்போ வேகமாக வளரும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னாக்கா, இந்த ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு மாநிலமும் எவ்வளோ தூரத்தை வளர்ந்துருக்கிறது அப்படின்னு கம்பேர் பண்ணி ஒரு கிராஃப் போட்டிங்கன்னா, ஒரு சில மாநிலங்கள்லாம் ரொம்ப பின்தங்குது, ஒரு சில மாநிலங்கள் ரொம்ப வேகமாக வளருது. அப்போது என்ன என்னடா இந்தியா முழுவதும், இந்தியா ஒரு நாடு, இந்தியாவில் குடிமக்கள் எல்லாம் சமமான நடத்தணும் அப்படின்னு சொன்னோம்னா, மாநிலங்களினுடைய ரிசோர்ஸஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த ஊரில் என்ன தேவையோ அதெல்லாம் அவன் செஞ்சு இவனும் வந்து என்னவா ஆகணும், தேசிய அளவில் நாட்டளவில் சராசரி எங்கே இருக்கோ அங்கே வரைக்கும் வரணும், அதுக்கு கீழே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பிரின்சிபல். அதனுடைய அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பின்தங்கியவர்களுக்கு கூடுதலான நிதியம், முன்னேறியவர்களுக்கு குறைச்சலான நிதியம் அப்படிங்கிறத ஆரம்பிக்குது. இப்போ ஆரம்பித்து எப்படி ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்லணுன்னா, நமக்கு வந்து அப்போல்லாம் எவ்வளோ வந்துகிட்டு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு அளவு வந்துகிட்டு இருந்தது. இப்போ அது குறைஞ்சிருக்கு. இப்போ அதுக்கு வரதுக்கு முன்னாடி சொல்கிறேன், இந்த நிதி கூட என்ன செய்யணும், 2 வேலை செய்யணும். ஒன்று வந்து என்ன செய்யணும்னா, முதல் முடிவு, 2 முடிவு முக்கியமான முடிவு. முதல் முடிவு வந்து ஒன்றியத்துக்கு எவ்வளோ, மாநிலங்களுக்கு எவ்வளோ அப்படிங்கிறத பிரித்து சொல்லணும். ஃபஸ்ட்டு ஒரு பங்கு வைக்கும்போது இந்த ஒரு பாதி இவனுக்கு ஒரு பாதி இவனுக்குன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி பாதியாக பிரிக்காமல் என்ன செய்வாங்க கேட்டிங்கனாக்கா, ஒன்றியத்துக்கு 40%, மாநிலங்களுக்கு 60%, அல்லது இவங்களுக்கு 40 அவங்களுக்கு 60 அப்படிங்கிறத மாதிரி சொல்லி பிரிச்சுருவாங்க. அதுக்கு பேர் வந்து செங்குத்து பகிர்வு. என்ன வெர்டிக்கல் அதான் செங்குத்து. ஆளுக்கு பாதியாக எவ்வளோ, 60, 40, 55, 45 அப்படின்னு பிரிக்கிறோம்ல, அது முடிஞ்சதற்கு பிறகு 45 மாநிலங்களுக்கும் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவ்வளோ மாநிலங்கள் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோன்னு முடிவு பண்ணணும். என்ன, ஒருத்தர் பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசம் நம்மளோட 4 பங்கு பெருசாக இருப்பான், ஆனால் ரொம்ப பின்தங்கி இருப்பான். நம்மளோட சின்ன மாநிலங்கள் இருக்குது, ரைட்டா, அவன் வளர்ந்துருப்பான். அப்போ நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்துட்டு அது என்ன செய்வாங்கன்னா, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வெவ்வேறு காரணங்களுடைய அடிப்படையில் அந்த பகிர்வை கொடுப்பாங்க. அதுமாதிரி கொடுக்கும்பொழுது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நமக்கு வந்து அப்போல்லாம் வந்து 7 விழுக்காடு நமக்கு வந்துட்டு இருந்துச்சு. பகிர்ந்தளிக்கும் நிதி இருக்குல்ல, 7. இப்போ வந்து 40% மாநிலங்கள் அப்படின்னு சொன்னால், அந்த 40ல் 7% யாருக்கு வரும், தமிழ்நாட்டுக்கு. அது மாதிரி இந்த 7ன்னு இருந்தது என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒவ்வொரு நிதி பயிர் குழுலையும் குறைஞ்சு 4க்கு வந்துருச்சு. நம்மளுக்கு 4க்கு வந்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இந்த 5 வருஷத்தில் மட்டும் நமக்கு வந்து கிட்டத்தட்ட 65,000 கோடி ரூபாய் என்ன ஆச்சு, குறைஞ்சி போச்சு. அவங்கள்ட்டேருந்து வர வேண்டியது நமக்கு கேரளாவுக்குலாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்கள் தொகை வந்து எண்ணிக்கை குறைய என்ன கேட்டிங்கன்னாக்கா, பகிர்வு குறைஞ்சி போகுது. அப்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த நிதிக்குழுவில் பின்தங்கி இருக்கவங்களாம் நீங்கள் கொடுக்குறீங்க, 45 வருஷமாக கொடுத்துட்ருக்கீங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அவங்க வளர்ந்து இந்த இடத்துக்கு வரணுன்ட்டு. ஆனால் என்ன நடைமுறையில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எந்த மாநிலங்கள்லாம் வளர்ந்து கொண்டு இருந்தனவோ அவள் மேலும் வேகமாக வளர்ந்துட்டு இருக்காங்க, எட்டி போய்கிட்டே இருக்குது. அவங்க என்ன அப்படியே பின்னாடியே இருக்காங்க. அப்போது என்ன, நீ வச்சுருக்கிற பிரின்சிபலில் ஏதோ கோளாறு இருக்குது என்ன, அப்போ அதை மாற்றினா தான் இதுக்கு வந்து ஏதாவது ஒரு சொல்யூஷன் வரும். அதை ஒன்று பண்ணணும்.
ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்த மாதிரி வந்து இந்த மாநிலங்கள் வந்து நீங்கள் வளர்ந்துருக்குன்னு மொத்தமாக சொல்லிட்டு போகிறீங்க. ஆனால் இந்த மாநிலங்களுக்குன்னு சில சிறப்பான சங்கதிகள் இருக்குது. என்ன சிறப்பான சங்கதிகள் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நமக்குன்னு உண்டான பிரச்சனைகள் இருக்குல்ல, சிறப்புனாக்கா மகடம் சுட்டுறது இல்லை, நமக்குன்னு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது 5-6 விஷயங்கள் சொல்கிறோம். ஒன்று வந்து என்ன கேட்டிங்கன்னா, மக்கள் தொகை பெருக்கம் குறைஞ்சதுனால முதியோர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. முதலமைச்சர் குறிப்பிட்டு ஆமாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒன்று மருத்துவ வசதி நிறையா இருக்கிறதுனால. அதான் என்னோட கேள்வியாக இருந்தது. அதாவது முதலமைச்சர் அந்த கூட்டத்தில் குறிப்பிட்டு பேசுகிறாரு, தொடர்ந்து வந்து மாநிலத்துக்கு வரக்கூடிய வரி பகிர்வு தொடர்ந்து குறைஞ்சிட்டே வருது. அதே மாதிரி 3 முக்கிய விஷயங்களை எடுத்து வச்சாங்க. அதில் விரைவில், அதாவது இதே நிலை கட்டுப்படுத்தக்கூடிய பட்சத்தில், மக்கள் தொகை கட்டுப்படுத்தக்கூடிய மாநிலங்களில் ரொம்ப பிரதானமாக தமிழ்நாடு இருக்குது. அப்படி பட்சத்தில் அதிக முதியோர்கள் வர இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக மாறும் அப்படிங்கிற அபாயமும் இருக்குன்னு சொல்கிறார். அதுக்கு நடந்துட்டு இருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எவ்வளோ இப்போ இருக்கிற எஸ்டிமேட் கேட்டிங்கன்னா 25% மேலே இருக்க 65 வயசுக்கு மேலே இருக்கவங்களுடைய எண்ணிக்கை வந்து 20% இருக்குன்னு கணக்கு போடுறாங்க. சென்சஸ் தான் தெரியும். 20%க்கு மேலே, அதாவது இப்போ அந்த டெமோகிராஃபர்ஸ்னு சொல்கிறோம்ல, மக்கள் தொகையை பற்றி படிக்கிற ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா, அவ்வளோ பேர் வராங்க அப்படின்னு சொன்னால் என்ன சிக்கல் தெரியுமா? என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சமுதாயத்தில் எப்படி இருக்கணும்னாக்கா, வேலை செய்கிறவங்களை விட உட்காந்து சாப்பிட்றவங்க கம்மியாக இருக்கிற வரைக்கும் வேலை செய்கிறவங்க மேலே ஸ்ட்ரெயின் கம்மியாக இருக்கும். ரைட்டா? வேலை செய்கிறவங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சி உட்காந்து சாப்பிட்றவங்களோட எண்ணிக்கை அதிகமாகுதுன்னு வச்சுங்க, கூடுதல் சுமை அவங்க சுமக்கணும். அது ஒன்று. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, வயசு 65க்கு மேலே இருக்கும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னாக்கா, 65 அதுக்கு மேலே இருக்காங்க, முன்னாள் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு உடம்புல வந்து என்னென்ன புதுசாக வரும்னு தெரியாது, வியாதி. அது மாதிரி வரும்பொழுது அவர்களுக்கான செலவுகள், அவளை பார்த்துக்கொள்வது அப்படிங்கிறதுலாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வந்து சமுதாயமே மூலம் ரெடி ஆகணும் இல்லையா? இப்போ முன்னாடி எல்லாம் 55 வயசு 60 வயசு செத்து போயிட்டானாக்கா இழுத்து கொண்டு கடை வச்சுட்டு நான் ஓடல போயிட்டே இருப்பானுங்க. இப்போ அது மாதிரி இல்லை. 70 வயசு 75 80 சாதாரணமாகிட்டு இருக்கும்போது, அப்போ 60 வயசில் ஆரோக்கியமாக இருக்கும், 80 வயசில் ஹார்ட் ப்ராப்ளம் வரும். ரைட்டா? மறதி வரும், பசிக்காது, என்னென்னமோ வரும்னு வச்சுங்க. அது மாதிரி வரும்போது அதற்கு உண்டான நோய்கள், அதை பார்த்துக்கிறது, அதுக்குண்டான செலவுகள், அதுக்குன்னா அரசுக்கு ஒரு பெரிய பொறுப்பு வருது. அது மாதிரி வரும்பொழுது நம்ம மருத்துவ கட்டமைப்பில் அது இந்த மாதிரி பண்ணணும், அதுக்கு செலவாகும். அது ஒரு புறம். இது ஒரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை என்ன கேட்டிங்கனாக்கா, இந்த இது இருக்கு பாருங்க, நகர்மயமாதல். நகர்மயமாதல் வந்து இப்போ இந்தியாவிலே மிக அதிகமாக அளவில் நகர்மயம் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. இப்போ ஏறத்தாழ கணக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, 50 விழுக்காட்டுக்கு மேலே நகர்ப்புறங்களில் இருப்பாங்க அப்படின்ட்டு. அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நகர்ப்புறம்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு டெஃபினிஷன் இருக்குது. ஆனால் நகர்ப்புறத்தை தாண்டி நகரம் சுற்றி இருக்கிற இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நகரே இருக்குது. அதெல்லாம் என்னத்தில் வரல, கணக்கில் வரல. இப்போ அதையும் சேர்த்திங்கன்னா அதெல்லாம் பெரிய அர்பன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இப்போ அதையும் அதில் கணக்கில் சேர்த்திங்கன்னா என்ன வரும் கேட்டிங்கன்னா 60% மேலே வந்துடும். அது மாதிரி அவ்வளோ பேர் நகர்ப்புறத்தில் வசிக்கும் போது என்ன அப்படின்னா, நமக்கு அதுக்கு போக்குவரத்து வசதி ஏற்படுத்தணும். இப்போ இங்கே பாருங்கள், இவ்வளோ கன்ஜெஷன் வருது, நெரிசல் வருதுன்னா நமக்கு அது ஒரே வழி, பொதுமக்கள் போக்குவரத்தை ஈஸியாக்கிறதுக்கு உண்டான. நீங்கள் பஸ் இப்போ விட முடியாது, ஏன்னா ரோடு அவ்வளோதான் இருக்குது. பஸ் இன்னும் விட்டிங்கன்னு வச்சுங்க, ரோட்டில் அப்புறம் எவனும் போக முடியாது, வர முடியாது, அது மாதிரி ஆகிடும். அப்போ என்ன தான் செய்யறது அப்படின்னா, என்னதுன்னா ஒரே வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக மக்களை வந்து ஒரு இடத்துல எடுத்துகிட்டு போகிறதுனா என்ன செய்யணும்? மெட்ரோ மாதிரி ஒரு அமைப்பு, அதுதான் உலகத்தில் பல இடங்களில் தீர்வாக இருக்குது. அப்போ மெட்ரோவை நம்ம ஆரம்பித்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே மட்டும் பண்ண பத்தாது. இப்போ கோவை நகரம் அது மாதிரி பெருசாகிட்டு, கோவையெல்லாம் முன்னாடி இப்படி இறங்கணும்னா டக்குன்னு போயிடலாம், திருச்சி போயிடலாம், மதுரை போயிடலாம். இப்போ அப்படிலாம் இல்லை. அங்கெல்லாம் என்ன ஆகிட்டு இருக்குன்னா, நெரிசல் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. ஏன்னா மக்கள் அவ்வளோ பேர் அங்கே வந்து வசிக்க ஆரம்பிக்கிறான். அப்போது நம்ம அங்கே அந்த உட்கட்டமைப்பெல்லாம் உருவாக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெறும் போக்குவரத்து மட்டும் இல்லை, அவ்வளோ பேர் குடிக்கிற தண்ணி கொடுக்கணும், அதுக்கப்புறம் கழிவு நீர் அகற்றணும் இல்லையா? இப்போ அதெல்லாம் வந்து முன்னாடி எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கோர் டவுனில் வந்து எப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணது இருக்குது. சுற்றி இருக்கிற பகுதிகளெலாம் இல்லை. இப்போ திருவான்மையூரை தாண்டிங்கன்னு வச்சுங்க, இப்போ தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன போட்டுக்கிட்டு இருக்கோம்னு கேட்டிங்கன்னாக்கா, மெட்ரோ தண்ணி கொடுக்குறோம், சிவேஜ் இப்போ தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். இத்தனை வருஷமாக இருக்குது. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அது போய் இதுக்கு தாண்டி போயிட்டு இருக்கு, மகாபலிபுரத்திட்ட போய் தொட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ அதுக்கெல்லாம் பண்ணிடணும்ல. அப்போ எத்தனை ஆயிரம் கோடி ஆகும்? அதையும் முதலமைச்சர் குறிப்பிடுறாங்க. முன்பெல்லாம் ஒரு திட்டம் வர ஆரம்பிக்கும் போது மத்திய மாநில அரசோட சம பங்கு அந்த பங்களிப்பு இருந்தது. ஆனால் அதையும் மத்திய அரசு வெகுவாக அதை குறைச்சிக்கிட்டே வராங்க அப்படிங்கிறதையும் முதலமைச்சர் குறிப்பிட்டு பேசினாரு. சொல்கிறேன் இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு இது ரெண்டாவது பிரச்சனை. மூணாவது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, இப்போ இந்த கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்கிறோம்ல, கிளைமேட் சேஞ்ச் வந்ததுனால என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நீங்களே பார்க்குறீங்க, ஏன்னா மழை எவ்வளோ பெய்யுது, எப்போ பெய்யுது முடியல, ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. மட்டும் இல்லை, அதோட இன்டென்சிட்டின்னு சொல்லுவோம்ல, அது ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஒரு வருஷத்தில் பெய்கிற மழை ஒரு வாரத்தில் பெய்யுது. பெய்யும் போது என்ன, வெள்ளம் அப்படிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்குது. வெள்ளம் தான் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு தொடர்ந்து வறட்சி வருது.
அப்போ அது மாதிரி வரும்போது நம்ம என்ன மாநிலங்களுக்கு வந்து பெரிய பொறுப்பு வருது. ஏன்னா அவங்க தான் மக்கள் பக்கத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு உடனடியாக செய்ய வேண்டியதாக இருக்குது. அப்போது அந்த இதையும் நீங்கள் கணக்கில் எடுத்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைனா அந்த இது கடற்கரை ஓரம் இவ்வளோ பெரிய கடற்கரையை வச்சிருக்கிறோம். பே ஆஃப் பெங்கால் இருக்குது. இந்த பே ஆஃப் பெங்கால் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அரேபியன் சீயை விட இங்கே வந்து என்னென்னா புயல்கள் வர்றது ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா புயல்களுடைய சீக்வன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக அதிகமாக இருக்குது, வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அப்போ வரும்பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம அதுக்கு ரெடி ஆகணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் மாற்றணும், அதுக்கு செலவாகுது. அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் கணக்கில் கொண்டு என்ன செய்யணும்னா எங்களுக்கு இதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு எங்களுக்கு வந்து வேறு மாதிரி நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். இப்போ இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த நிதி பகிர்வில் நீங்கள் வந்து 41 விழுக்காடு வந்து மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கணும்னு நீங்கள் சொன்னீங்க. இது நமக்கு உண்டானது மட்டும் இல்லை, எல்லா மாநிலங்களுக்கும் உண்டானது. 41 நீங்கள் சொன்னீங்க, இதை போன நிதிக்குழுவில் மாநிலங்களுக்கு 41 அப்படின்னு சொல்லிட்டு 41 நாங்கள் கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒன்றியமும் மாநிலங்களும் சேர்ந்து செய்யக்கூடிய திட்டங்கள் இருக்குல்ல, அதுக்கு இது வரைக்கும் அவங்க எப்படி வச்சுருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா நிறையா திட்டங்கள் நாங்கள் 75% கொடுக்குறோம், நீங்கள் 25% போடுங்கம்பாங்க. இல்லை இப்போ தான் நீங்கள் உங்களுக்கு நிறையா பணம் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அவங்களது வந்து 60 ஆகிக்கிட்டாங்க, நம்மளுது 40 ஆகிடுச்சு. அப்போது ஆனால் உண்மையாக நதி பகிர்வுனா 41 நடக்கலை, 33 தான் நடக்குது. மீதி பணம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா செஸ் சர்சார்ஜும் அதில் போட்டு அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அந்த பணம் எவ்வளோ இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னாடிலாம் ஒரு 6%, 7%, அதிகபட்சமாக 8 அப்படி 9 அது வரைக்கும் வரும். இப்போ எவ்வளோ வந்துருக்குன்னா 20 வந்துடுச்சு. 20% எவ்வளோன்னு யோசிச்சு பாருங்கள். 100 ரூபா அங்கே இருக்கணும், இதில் மாநிலங்களுக்கும் ஒன்றியத்துக்கும் பிரிக்க வேண்டிய நிதின்னு. அதில் 20 ரூபாயை எடுத்துடுறது, 80 ரூபாயை வச்சுக்கிட்டு தான் அதுலேருந்து பிரித்து கொடுக்குறது. அந்த 20 ரூபாய் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒன்றிய அரசு என்ன சொல்லுது, எங்களுக்கு அதை அரசியலமைப்படி எங்களுக்கு உரிமை இருக்குது அது போடுறதுக்கு அப்படின்னு. அதில் என்ன சொல்லலைன்னா இவ்வளோ தாண்டா பண்ணணும்னு சொல்லலாம், அவன் இஷ்டம் போல் போட்டுக்கிட்டு இருக்கான். எப்படி கான்சியஸாக போடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா பெட்ரோல் மேலே ஒரு வரி இருக்குன்னு வச்சுங்க, அந்த வரியை நீ வந்து வரியாக வசூல் பண்ணினா என்ன செய்யணும், மாநிலங்களோட 41% பகிர்ந்துக்கணும். இப்படி போட்டால் தானே உன்னோட பகிர்ந்துக்கணும். அதுக்கு மேலே அதை குறைச்சிட்டு அது மேலே என்ன செய்யறதுன்னு கேட்டிங்கன்னா அதை வந்து சர்ச்சார்ஜாக போடு, அது செஸ்ஸாக போடு. அப்படின்னா இவங்களோட அந்த நாய்களோட பகிர்ந்து வேண்டியதுனா அது தூக்கி அவன் தனியாக வச்சுக்கிறது. புரியுதா? அது மாதிரி வச்சுக்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு அதில் ஒரு 60,000 70,000 கோடி போகுது. இல்லை இந்த சர்ச்சார்ஜ்லேயும் செஸ்லையுமே இப்போ நம்ம அதில் என்ன சொல்லியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா 10% வைங்கப்பா, நீங்கள் பாட ஏற்றிக்கிட்டே போகிறீங்க 20% 25%ன்னு. அதனால் அதையும் வந்து நிதி குழு கணக்கில் வச்சுக்கணும். இதெல்லாம் புது டெக்னிக்காக இருக்குது, புதுசாக வராங்க, அப்படி யோசிச்சுட்டு வராங்கன்னு அது மாதிரி புது டெக்னிக்காக யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த பணம் வராமல் இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ 2 பக்கம் ஆடிபி நமக்கு. ஒரு பக்கம் என்ன கேட்டிங்கன்னா வர வேண்டிய பணத்தை எடுத்து பகையில் வச்சுக்கிறாங்க. இன்னொன்று இது சரி. அப்போ அவங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்க, எல்லாம் நாங்கள் என்ன கொண்டு போய் கடலையாக போடுறோம், மாநிலங்கள் தானே செலவு பண்ண முடியும், நாங்கள் வேற எங்கே செலவு பண்ணுறோம். சரி அப்படியே செலவு பண்ணுறானுங்க, என்ன பண்ணுறானுங்க, இப்போ ஒன்றும் இல்லை எஜுகேஷன் செஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஏன்னா அந்த எஜுகேஷன் செஸ்ஸை இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நேராக இந்த இதில் கொடுத்துட்டோம்னாக்க நேராக டெவல்யூஷனில் கொடுத்துட்டிங்கன்னா எந்த கேள்வியும் கிடையாது, நமக்கு எப்படி வேணுமோ அப்படி செலவு பண்ணலாம். இப்போ என்ன சொல்கிறான், நீ வந்து எங்கள் கல்விக் கொள்கையை நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இந்திய கட்டாய பாடமாக்கு, அப்போ தான் நான் இந்த பணத்தை கொடுப்பேன் அப்படின்னு பிடிச்சி இன்னும் தரமாட்டேன் 4,000 கோடியை. புரியுதா? அப்போ இது எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு பாருங்கள். அவங்களுக்கு என்ன அஜெண்டா இருக்கோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நமக்கு சட்டம் போடுறது. புரியுதா? நம்ம என்ன சொல்கிறோம், இந்த வேலையும் செய்யாத அப்படிங்கிறது நம்ம சொல்கிறது. இப்போ இது 2வது அக்கிரமம். 3வது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து முதல்ல ஒன்று சொல்லி ஆரம்பிக்கிறது, அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிறது கமிட்மெண்ட்டை. அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா கிராப் இன்சூரன்ஸ். ரைட்டா? முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா நீ 49 நான் 49 மீதி இருக்கிற 2% மட்டும் விவசாயிகள்கிட்ட வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா 33 தான் நாங்கள் கொடுப்பாங்கிறோம். நீ நடத்தினா நடத்தாட்டி போ அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், நம்ம விவசாயிகள்கிட்ட போய் சொல்ல முடியுமா, அதெல்லாம் எங்களால் நடத்த முடியாதுன்னு. அப்போது 500 கோடியில் ஆரம்பிச்சது இப்போ 2,500 கோடியில் வந்து நிற்கிது வருஷத்துக்கு. அதே போல் அந்த வீடு கட்டுறோம்ல, யாருக்கு குடிசை மாற்று வாரியத்துக்கலாம், அதே மாதிரி கிராமப்புறங்களில் பிரதமர் வீடு கட்டும் திட்டம் அப்படின்னு பேர் அதுக்கு. அவங்க கொடுக்குற பணத்துக்கு நம்ம கொடுக்குற பணத்துக்கு சம்மந்தமே இல்லை. அது ஸ்கீம் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னாக்கா 60% நாங்கள் தரோம், நீங்கள் 40%ன்னு சொல்லிவிட்டு இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா அவங்க கொடுக்குற பணம் 30% கூட இல்லை, நம்ம 70% கொடுக்குறது. ஆனால் பேர் யாருது, ஆமாம். அது வந்து கூச்சமாக இல்லாமல் அதை வச்சுக்கிட்டு படிக்கொண்டே இருக்கிறாரு. நம்ம என்ன சொல்கிறோம், ஐயோ இது போட்டு இத்தனை வருஷம் ஆச்சியா, காஸ்ட் ஆஃப் லிவிங் இது எங்கேயோ போயிடுச்சு, அப்போது ஒரு வீடு கட்டுறதுக்கு இவ்வளோ ரூபாங்கிறத உயர்த்துங்கன்னா உயர்த்த மாட்டேங்கிறாங்க. இந்த பணத்தை வச்சு வீடு கட்ட முடியும் அப்படியே மூடு கட்டி முடிக்கிறது. அப்போ அவன் கொடுக்குற பணத்தாட்டு 3 பங்கு செலவாகுது நமக்கு. எதுக்கு? வீடு கட்டுறதுக்கு. அது வந்து கிராமப்புறங்களில். நகர்ப்புறங்களில் எவ்வளோ தெரியுமா, அவங்க கொடுக்குறது 1.5 லட்சம் என்னமோ. ஆனால் ஒரு வீட்டுக்கு நம்ம வந்து ஆகிறது வந்து கிட்டத்தட்ட 19 லட்ச ரூபா. அதில் வந்து மீதி அதில் வந்து 3 லட்சம் 4 லட்சம் வந்து பயனாளிகள்கிட்ட வாங்குறாங்க. மீதி இருக்கிறது 11 லட்சம் இருக்குல்ல,
மாநில அரசுகளுக்கு 13 லட்சம் 14 லட்சம் கொடுக்குது ஒரு வீட்டுக்கு. அப்போ அவங்க கொடுக்குற திட்டத்துக்கு பேர் அது. ஆனால் அவங்க கொடுக்குற பணம் எவ்வளவு? இவ்வளோதான். இப்போ இதெல்லாம் தான் நடைமுறையில் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம வீடு கட்டுறோன்னு ஒத்துக்கிட்டோம்னா, இன்சூரன்ஸ் பண்ணுறோன்னு ஒத்துக்கிட்டோம்னா, நமக்கு மேலே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கனாக்கா கொடுத்துக்கிட்டே போகுது நமக்கு. இப்போ அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு அரசு ஒரு ரூபாய் கணக்கில் எடுத்துட்டோம் அப்படின்னா வரி கொடுக்குறோம்னா அது திரும்ப எவ்வளவு வருது, மற்ற மாநிலங்களுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? சும்மா ஒரு இதுக்கு எப்படி போகுதுன்னு சொல்றதுக்காக இப்போ சொல்றமே தவிர, அந்த மாதிரி நம்ம சொல்றது வந்து போய் நிதி கொடுக்கல அது மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, நான் கொடுத்ததெல்லாம் திருப்பி கொடுத்தா அவன் எப்படி அரசாங்கம் நடத்துவான்? அவங்க என்ன செய்ய முடியும்? இங்கே தானே மக்கள்கிட்ட தானே வரி வசூல் பண்ணணும் அவன், இல்லையா? நான் கொடுத்ததெல்லாம் திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி வச்சு அப்புறம் எதுக்கு அந்த அரேஞ்ச்மெண்ட்? நீ பண்றது நீ வச்சுக்க, நான் வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படி இல்லை. என்ன சொல்றோம், எங்களுக்குன்னு பிரச்சனை இருக்கு, அதையும் கணக்கில் எடுத்துக்க. குறிப்பா மற்ற மாநிலங்களோட தமிழ்நாடு ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்ல ரொம்ப முன்னோடி திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு அரசு. சோ அப்ப கூடுதல் நிதி தேவை அப்படிங்கிறது இருக்கு. அதையும் நம்ம இந்த கூட்டத்தில் எல்லாம் பண்ணிருக்கோம். அது உங்க இஷ்டமாங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, அதுல இருக்கக்கூடிய பிரின்சிபல்ஸ் இருக்குல்ல, அதுதான் நம்ம கேட்கறோம். ரைட்டா? நம்ம அதுக்குள்ள என்ன பண்றாங்கிறதெல்லாம் நமக்கு உண்டான இடம் அது. அது வந்து நீ என்ன பண்றேன்னா அது கேட்கறதுக்கு அவங்களுக்கு வேலை இல்லை, நமக்கு சொல்றதுக்கு நமக்கு வேணும் வேலையும் இல்லை. ரைட்டா? அதெல்லாம் பேச்சு கிடையாது. அது என்ன சட்டம் இல்லை வேலையா? நீ என்ன பண்ண? அப்ப நம்ம போய் சொல்ல முடியும் நீ அதெல்லாம் பண்றேன்ட்டு? அதெல்லாம் நம்ம சொல்லலை. நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு, இந்த மாதிரி நீ கொடுக்க வேண்டியதெல்லாம் இதெல்லாம் கொடுக்கணும், அரசியல் சட்டத்தில் என்ன இருக்கு அது மாதிரி செய்ய அப்படிங்கிறதுக்கு அந்த பொறுப்பு உங்கள்கிட்ட தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்க அதுபடி செய்யுங்க. இப்ப இந்த 16வது நிதிக்குழு வந்து நமக்கு ஓரளவுக்கு சாதகமான ஒரு சூழல் வரும்னு நம்ம நம்ப முடியுமா? எப்பயுமே என்னன்னு கேட்டீங்கன்னா, அது முடிவு எப்போ அவங்க கொடுத்து அது வந்து முடிவு அவங்க வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாலும் அவர்கள் எவ்வளவு ஏற்றுக்கொள்கிறாங்கிறது அதெல்லாம் வந்தாதான் தெரியும். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம கொள்கை என்ன, நமக்கு என்ன கோரிக்கைகள் என்ன, அது நியாயமா இருக்குப்பா, இந்த நியாயத்தை சொல்லுங்கன்னு அவர் வந்து என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, எல்லா மாநிலங்களும் இதெல்லாம் கேட்டாங்க. ஆனா யாரும் அதுக்கு உண்டான காரண காரியங்களை இவ்வளவு விரிவாகவும் விளக்கமாகவும் எங்களை கன்வின்ஸ் பண்ற மாதிரி எடுத்துரைக்கல. ஆனா நீங்க ஒண்ணு மறந்துடாதீங்க, நீங்க மட்டும் மாநிலம் கிடையாது, எல்லா மாநிலங்களும் இருக்குன்னு அவர் என்ன செஞ்சிருக்காருனாக்கா அதுல ஒரு பொடி வச்சுட்டு தான் பேசியிருக்காரு. புரியுதா? அது எதிர்பார்த்தது தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க எல்லாருக்குமானவன் தானே, எல்லாருக்கும் தான் சேர்ந்து அவங்க எழுத முடியும், நமக்கு மட்டும் எழுத முடியாது. ஆனா நம்மளுடைய கேஸ் இருக்குல்ல, கோர்ட் இருக்கு, கோர்ட்ல போய் நம்ம கேஸ் ஆர்கியூ பண்ணும்போது என்ன செய்வோம், நம்மளுக்கு உண்டான என்னென்ன சாதகமான விஷயங்களுக்கு அது சொல்லுவோம், அது மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். நன்றி.